ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் மட்டும் இருக்கீங்க. இனி பற்றின பயங்கரமான சம்பவங்கள் நம்மளுக்கு வரப்போகிறது. குறும்படம் என்னையா இது, பேய் வருது யானை வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு வருது ஆனால் காட்ட மாட்டேங்களே அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக வரப்போகுது. அந்த குறும்படத்தை வந்துட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த குறும்படத்தை பார்த்தோட இந்த பக்கம் வந்துட்டு மக்களை ஆரவாரமாக கொண்டாடி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சம மாதம் ஒரு அப்டேட் என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ரான் பிரஜனுக்கு பயங்கரமான அடியை வந்துட்டு பிக் பாஸ் இல்லை நம்ம விஜய் சேதுபதி கொடுத்துருப்பாரு. அது யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? பிக் பாஸ் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கே வீட்லேயே வந்து சொல்லியிருப்பார். நம்ம சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, என்னுடைய கணவர் இங்கே, உங்கள் கணவரா நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு இருப்பார். அப்போ அவர் எந்திரிச்சு சொல்லியிருப்பார் பிரஜன், இல்லைங்க இங்கே நாங்கள் கண்டஸ்டண்ட்டாக அப்படின்னு. அதையும் மீறி வந்து அமுத்தை வந்துட்டு என்னோட மனைவிக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏதோ படத்தில் இருக்கிற ஹீரோ டைலாக் மாதிரி பேசியிருப்பார். அமித்துக்கு சைலண்டாகவே இருந்திருப்பார். அதை சுபிக்ஷா நேற்று அழகாக எடுத்து வச்சாங்க. சூப்பராக கலாச்சி விட்டார் நம்ம விஜய் சேதுபதி. எப்பா, தைரியன்றது ஆம்பளைக்கு மட்டும்தான் உரித்தானது கிடையாது, அது பொம்பளைக்கும் வரும், சமமானது. நான் தைரியமான ஆம்பளை இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு. சரி, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு பிரஜன் அவரையே அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா, அதே மாதிரி எஃப்ஜியும் ஒரு வார்த்தை விட்டார் அன்றைக்கி நைட்டு. திவாகர் கூட சாண்டா சண்டை போடும்போது, நான் ஆம்பளைப்பா எல்லாரையும் முறைப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கனி சொல்லியிருப்பாங்க, இன்னும் எப்போ பார்த்தாலும் ஆம்பளைன்றீங்க, ஏன் தைரியமாக கேட்கறதுக்கு ஆம்பளை மட்டும் தான் கேட்கணுமா, பொம்பளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எஃப்ஜியும் நீங்கள் கேட்டுக்கணுமே, ஏன் கேட்கல? இதுதான் நம்மளுக்கு கோவம் வருது. பட் போ கேட்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக சாண்ட்ராக்கு பிரஜனுக்கு அடி வந்துச்சுல, அதுக்கு மாறாக இன்றைக்கி சாண்ட்ராக்கு சரியான ஒரு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. காரணம் என்னென்னா அந்த சீக்ரெட் டாஸ்க். ஸோ சீக்ரெட் டாஸ்க்கை நேற்று ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பட் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடி பொழந்ததுனால அந்த சீக்ரெட் டாஸ்க் வெளியே வரல. ஸோ இன்றைக்கி அந்த சீக்ரெட் டாஸ்க் வெளியே வரப்போது. நேற்றே வந்துட்டு அந்த சண்டை வந்து ஒரு ப்ராங்க்ன்றது ஒரு பெரிய வார்னிங் கொடுத்து அதை வந்து வெளியே சொன்னாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு இந்த சீக்ரெட் டாஸ்க்ன்ற விஷயங்கள் வரப்போகுது. இதில் எத்தனை பேருக்கு மூஞ்சி ஜிங்கின்னு போக போகுதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பாக திவாகர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சீக்ரெட் டாஸ்க்காலே என்னை வச்சு இப்படி செஞ்சீங்க, என்னென்னா ப்ராங்க்ன்றது வேறு, சீக்ரெட் டாஸ்க்ன்றது வேறு. ஒரு டாஸ்க்குக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் போகும். ப்ராங்க்ன்றது வந்து நீங்கள் பண்ணுங்க, எங்களை ஏமாற்றிட்டீங்க. ஆனால் இது நாங்கள் செஞ்சதில் இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்கள் உங்களுடைய சீக்ரெட் டாஸ்க்கு நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு நாங்கள் வந்துட்டு எங்களோட ஸ்டாரை இழக்கணுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி ஒரு சம்பவங்கள் வரப்போது. என்னதான் வந்துட்டு சாண்ட்ராவை வந்து மக்கள் கொண்டாடினாங்க, குறும்படம் போட்டாங்க, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக உள்ளே இருக்கிறவங்க விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவங்கள்லாம் வரும். அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் ஸ்டார் இழந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். சுபிக்ஷா வந்தாலும் சரி, நம்ம வியானா வந்தாலும் சரி, பிரவீன் வந்து கோவம் வரும். பட் இல்லையா, அவர் தான் இன்றைக்கி போகிறாரு ஓகையா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னுமே மத்திய விஜய் சேதுபதி அவர்கள் அந்த பாரபட்ச விஷயத்தை வந்துட்டு கடைபிடிச்சிட்டே இருக்கார். அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.